தேடி வந்த ரஜினிகாந்த், நிராகரித்த இயக்குனர் பார்த்திபன். பொழைக்க தெரியாத ஆளா இருந்திருக்காரே. தமிழ் சினிமாவில் 74 வயதிலும் இப்போதும் ஹீரோவாக நடித்துக் கொண்டிருக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். 1975ஆம் ஆண்டில் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் அபூர்வ ராகங்கள் படம் மூலம் நடிகராக தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தவர் இப்போது 2025ஆம் ஆண்டில் தனது சினிமா பயணத்தில் 50ஆம் ஆண்டு பொன்விழாவை கொண்டாடி வருகிறார். பொன்விழா ஆண்டில் உள்ள நடிகர் ரஜினிகாந்திற்கு தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிட கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை நெருங்கி உள்ளதால் சங்கத்தின் புதிய கட்டிடம் திறப்பு விழாவிற்கு பிறகு ரஜினிக்கு பாராட்டு விழா நடத்தப்பட வாய்ப்புள்ளது. நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்தவரை அவரை வைத்து படம் தயாரிக்க எத்தனையோ தயாரிப்பாளர்கள் தவமிருந்து வருகின்றனர். ரஜினிகாந்தை வைத்து படம் எடுத்தால் பல 100 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கலாம், கணிசமான வசூல் வேட்டை நடத்தலாம் என்பதுதான் தயாரிப்பாளர்களின் ஆசையாக உள்ளது. ஆனால் வாய்ப்பு தேடி வந்து கதவை தட்டிய போதும் அதை கண்டும் காணாமல் அலட்சியமாக இருந்தார் ஒரு சினிமா பிரபலம் என்றால் அதை நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. அவர்தான் நடிகர் மற்றும் இயக்குனர் பார்த்திபன். எப்போதுமே சொந்த படைப்புகளை தருவதுதான் இயக்குனர் பார்த்திபனின் ஸ்பெஷாலிட்டி. காப்பியடித்து படம் எடுப்பது என்பது அவரது அகராதியிலேயே கிடையாது. அப்படி இருக்கும்போது நடிகர் பார்த்திபன் உள்ளே வெளியே போன்ற படங்களில் நடித்து முன்னணி நடிகராக இருந்த காலகட்டம் அது. அந்த நேரத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் ஒரு படத்தை இயக்கும் வாய்ப்பு அவருக்கு தேடி வந்துள்ளது. ஆனால் நடிகர் பார்த்திபன் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. என்ன காரணம் என்று அவரே கூறியிருக்கிறார். இது குறித்து சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பேசிய நடிகர் பார்த்திபன் கூறியதாவது, ஒரு முறை என்னிடம் ரஜினிகாந்த் பேசினார். கோஸ்ட் என்ற ஒரு படம் வந்திருக்கு, அதுல மந்திரவாதி கேரக்டர்ல நான் கெஸ்ட் ரோலில் நடிக்கிறேன், நீங்க அந்த படத்துல நடிங்க, நாம சேர்ந்து எடுக்கலாம்னு ஐடியா கொடுத்தார். SP முத்துராமன் சாரும் என்கிட்ட படம் பண்ணுவோம் என்று கேட்டிருக்கிறார் என்றும் என்னிடம் ரஜினி சார் சொன்னார். அதுக்கு நமக்கு தான் இன்னும் வயசு இருக்கே என்று கருதிய பார்த்திபன் அந்த படத்தை செய்ய சம்மதிக்கவில்லை. அந்த படத்தை SP முத்துராமன் சாரே டைரக்ட் பண்ணட்டும் என்று ரஜினியிடம் பார்த்திபன் சொல்லியிருக்கிறார். அப்போது ஆச்சரியப்பட்ட ரஜினி பார்த்திபனை பார்த்து, நீங்க எவ்வளவு உயரம் என்று கேட்டுள்ளார். அதாவது உங்க மனசு என்ன அவ்வளவு பெருசா என்ற அர்த்தத்தில் அப்படி கேட்டார் என்று அந்த நேர்காணலில் நடிகர் பார்த்திபன் கூறியிருக்கிறார். ரஜினியை வைத்து முத்து படம் மாதிரி ஸ்டைலில் இல்லாமல் வேறு ஒரு புதிய ஸ்டைலில் படம் பண்ணலாம் என்று ஒரு ஆசை பார்த்திபன் வைத்திருக்கிறார். ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது ஹவுஸ்ஃபுல், குடைக்குள் மழை மாதிரியான படங்களில் பார்த்திபன் பிஸியாக இருந்துள்ளார். அதனால் ரஜினியை வைத்து படம் பண்ணுவதை பெரிய ஒரு பொருட்டாக அவர் அப்போது எடுத்துக்கொள்ளவில்லை. SP முத்துராமனுக்காக பார்த்திபன் விட்டு கொடுத்த படம்தான் பாண்டியன். அந்த வகையில் எப்போதுமே சொந்தமான கதையை வைத்து படம் பண்ணுவதுதான் அலாதியான ஆர்வம் என்று பார்த்திபன் கூறுகிறார். ஆனால் திறமையான கலைஞராக இருந்தும் ஒத்த செருப்பு, இரவின் நிழல் போன்ற வித்தியாசமான படங்களை தமிழ் சினிமாவுக்கு தந்தும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், அடையாளம் கிடைக்காத ஒரு தமிழ் சினிமா கலைஞனாகத்தான் இன்னும் இயக்குனர் நடிகர் பார்த்திபன் இருந்து வருகிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது.